பாருங்கள், காலையில் எந்திரிச்ச உடனே என்னை வேலை வாங்கிட்டாங்க. மார்க்கெட்டில் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க நண்பர்களே. பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இது ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் நண்பர்களே. தக்காளி இது போக 5 ரூபாய்க்கு பூண்டு ரசம் எல்லாம் வைக்க போகிறாங்க போல். அதுக்கு எண்ணெய் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க நண்பர்களே. பாருங்கள், பூண்டு கீண்டு எல்லாமே நான் தான் போய் வாங்கிட்டு வரேன். ஒரு மனுஷன் காலையில் எந்திரிச்சு நிம்மதியாக இருக்க முடியல நண்பர்களே. வீட்டு வேலை எப்படியும் நம்மளை செய்ய சொல்கிறாங்க. இது போல் நம்ம வாங்கி கொடுக்குவோம், இவங்க சமைப்பாங்க. அது சமைச்சு நம்ம ஆக்க தெரியாதா? ஏன் காலையில் எழுந்திரிச்சு இவங்க போய் வாங்க மாட்டாங்களா நண்பர்களே? மனசே ரொம்ப வேதனையாக இருக்குது நண்பர்களே. இப்படி ஒன்றுன்னா நான் எல்லா வேலையும் நம்மளே பண்ண வேண்டியதாக இருக்குது. இவங்க நல்லா ஹாயாக வீட்டில் தூங்கி கிடக்குறாங்க. இது வாங்கிட்டு வர சொல்லிட்டு அவங்க இருக்காங்க நண்பர்களே. உங்களை யாரும் இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறாங்களா பாருங்கள் நண்பர்களே. உங்கள் வீட்டிலலாம் அப்படி தானே இருக்குது? எங்கள் வீட்டில் தான் நண்பர்களே இந்த மாதிரி நடக்கு. நான் வேலைக்கு போகாதால எனக்கு என்னென்ன வேலையை தர்றாங்க நண்பர்களே. மனசே ரொம்ப வேதனையாக இருக்குது நண்பர்களே. மனசு ரொம்ப கஷ்டப்படுறேன் நண்பர்களே நான். சரி நண்பர்களே, ரைட்டு, சந்தோஷம். நடக்கிறதா நடக்கும் நண்பர்களே. நம்ம கையில் ஒன்றும் இல்லை நண்பர்களே.